வணக்கம். 3ஆம் பருவம் பயிலும் பொதுத்தமிழ் பயிலும் மாணவியருக்கான காப்பியங்கள் பாடப்பகுதி. ஐம்பெருங்காப்பியங்களில் இரண்டாவதாக வழங்கப்பெறும் மணிமேகலையில் ஆதிரை பிச்சையிட்ட காதையில் சாதுவனுக்கும் நாகர் தலைவனுக்கும் இடையே நடைபெறக்கூடிய உரையாடலை நாம் இப்பொழுது காணலாம். ஆதிரையினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால், கணவன் கடல் வாணிபத்திற்காக மரக்கலத்தில் சென்ற பொழுது மரக்கலம் கவிழ்ந்து அவன் உயிர் விட்டு விடுகிறான் என்ற செய்தி கூடவே சென்றிருந்த பிற வணிகர்கள் மூலம் இவளுக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஆதிரை கணவன் இறந்த பிறகு தான் உடன்கட்டை ஏறுவதே சரி என்று நினைத்து தீயினுள் புக முயற்சி செய்கிறாள். அப்பொழுது ஒரு அசரீரி வந்து, உன்னுடைய கணவன் திரும்பவும் வந்து உன்னிடம் வந்து சேருவான். நாகர்வாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் அவன் இருப்பான். வெகுநாள் அவன் தங்க மாட்டான். சந்திரதத்தன் எனும் வணிகனுடன் திரும்ப உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவான் என்ற செய்தி கேட்டதும் மகிழ்வுறுகிறாள். தீயில் புகுவதை கைவிட்டு விடுகிறாள். அறங்கள் செய்ய முயலுகிறார். ஆதிரையினுடைய நிலை இவ்வாறு இங்கு இருக்க, சாதுவனோ மரக்கலத்திலிருந்து விழுந்து கடல் கரையில் ஒதுங்கி நாகர்வாழ் மலை பகுதியில் ஒதுங்குகிறான். அங்கே பெரிய கடலில் சிக்கி துன்பம் மிகுந்து வருந்தி இறந்தவர்களையெல்லாம் உணவாக உட்கொண்டு வாழக்கூடிய இனங்கள் இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த நாகர்வாழ் மலை மக்கள். அவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்த சாதுவனை கண்டார்கள். அருகில் போய் பார்க்குறாங்க. அவனுடைய உடலை பார்த்தவுடன் இவன் மிகவும் வருத்தத்திற்குரியவன், தனியாக வந்திருக்கிறான், இறங்கத்தக்க நிலையில் இருக்கிறான், இவனுடைய உடம்பு நல்ல ஒரு புலாலாக நமக்கு இருக்கும் என்று அவர்களுடைய பாஷையில் பேசிக்கொள்கின்றனர். அரை மயக்கத்தில் இருந்த சாதுவன் இவர்களுடைய மொழியினை ஐயமர கற்றவன். அதனை கேட்டு அறிந்து கொண்டு அவர்களுடைய மொழியிலேயே மயக்கம் தெளிந்து பேசுகிறான். இவர்களுடைய பாஷையை அறிந்ததனால் தெளிவாக பேசுகிறான். அதை கேட்ட அந்த நாகர்வாழ் மலை மக்கள், நம்முடைய பாஷையை பேசுகிறானே, இவனை நம்ம உண்பது சரிவராது, இவனை நம்முடைய தலைவரிடம், நம்முடைய குருமகனிடம் அழைத்து சென்று விடுவோம் என்று அழைத்து சென்று விடுகின்றனர். அவனும் கூடவே செல்கிறான். குருமகனை காணப்போகிறான். குருமகனினுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அந்த குருமகன் எவ்வாறு இருக்கிறார் என்றால், பக்கத்தில் ஒரு பெண்ணுடன் கள் பானை அருகில் இருக்க, மாமிச புலால் வீச, அவ்வாறு அவன் அமர்ந்து இருக்கான். இதையெல்லாம் பார்த்த சாதுவன் குருமகன் உபசரிக்கவும் செய்கிறான். நாகர் தலைவனாக இருந்தாலும் அவனுக்கு உரிய ஒரு உபசரிப்பு தன்மை அவனிடம் நல்லா வெளிப்படுகிறது. நீ இங்கே எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாதுவனை பார்த்து குருமகன் கேட்கிறார். அதனுடைய பாடப்பகுதியை, இருவருக்கும் நடந்த அந்த உரையாடல் பகுதியை நாம் இப்பொழுது காணலாம். சாதுவனை பார்த்த குருமகன் உபசரிக்கிறான். எவ்வாறு உபசரிக்கிறான் என்றால், இவனுக்கு ஒரு இளமை பொருந்திய ஒரு பெண்ணை கொடுத்து விருப்பம் தரக்கூடிய ஒரு கள், புலால் இவற்றையெல்லாம் வேண்டும் அளவுக்கு கொடுங்கள் என்று ஆணையிடுகிறான். இதை கேட்டதும் ஒரு திகைப்பு உற்ற அந்த சாதுவன் என்ன கூறுகிறான் என்றால், மயக்கும் கள்ளும் மண்ணுயிர் கோரலும் கயக்கரு மாக்கள் கடிந்தனர் கேளாய் என்று கூறுகின்றான். அதாவது, அறிவை மயக்கக்கூடிய கள்ளினையும் நிலையற்ற அந்த உயிர்களை கொல்லக்கூடிய விஷயத்தையும் கலக்கமற்ற அறிவுடையவர்கள் செய்ய மாட்டாங்க, அதை விளக்கிடுவாங்க. ஆக கள் குடிப்பதையும் உயிர்களை கொல்றதையும் நல்ல அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று அவன் சொல்கிறான். தொடர்ந்து, பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்கலும் விழித்தலும் போன்றது அப்படின்னு சொல்கிறான். அதாவது, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாள் இறக்கத்தான் நேரிட வேண்டும். அதே மாதிரி இறந்தவர்களும் பின்பு பிறப்பு தான் அவர்களுக்கு வந்து சேரும். ஆக இறந்தவர் பிறத்தலும் பிறந்தவர் இறத்தலும் உறங்குவதும் விழிப்பதும் போன்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாயாக என்று கூறுகின்றான்.
மேலும் உண்மையாக சொல்லப்போனால் நல்லறம் செய்வோர் நல்லுலகு அடைதலும் அல்லறம் செய்வோர் நரகு அடைதலும் உண்டு என உணர்தலின் உறவோர் களைந்தனர் கண்டனையாகன என்று கூறுகிறான். அதாவது நல்ல அறங்களை செய்யக்கூடியவர்கள் நல் உலகிற்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அதாவது இன்பம் தரக்கூடிய சொர்க்கலோகம் அவர்களுக்கு கிடைக்கும். தீமைகளை செய்யக்கூடியவர்கள் துன்பத்தை தரக்கூடிய நரகம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். இதனை மனதில் உறவோர் களைந்தனர். உறவோர் என்பவர்கள் மனம் வலிமை மிக்கவர்கள். அவர்கள் இதனை உணர்ந்து கொண்டு அவற்றை நீக்கிவிட்டார்கள். துன்பம் செய்வதை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். ஆதலால் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது, இதனை நீ உணர்வாயாக என்று இதன் மூலம் சாதுவன் குருமகனுக்கு புரிய வைக்கிறார். இதை கேட்டதும் குருமகனுக்கு ஒரு சிரிப்பு உண்டாகுது. ஒரு கடுநகை எய்தி, உடம்பு விட்டு ஓடும் உயிர் உருக்கொண்டு ஓர் இடம் புகும் என்று எமக்கு ஈங்கு உரைத்தாய். அவ்வுயிர் எவ்வனம் போய் போகும் அவ்வகை செவ்வனம் உரை என கேட்கிறான். அதாவது குருமகன் சிரித்து கொண்டே என்ன கேட்கிறான் என்றால், உடலை விட்டு போகக்கூடிய உயிர் இன்னொரு இடத்துக்கு போகும், நரகத்துக்கோ இல்லை சொர்க்கலோகத்துக்கோ புகும் என்று நீ சொன்னாய் அல்லவா, வேறொரு வடிவத்தினை கொண்டு புகும் என்று சொன்னாய் அல்லவா, அந்த இடம் எப்படி புகும், எப்படி சென்று புகும் என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக கூறு என்று கேட்கிறான் அந்த குருமகன். சாதுவனும் உடனே கோபப்படாமல் இதை கேளு, சினவாது இது கேள் என்று சொல்லிட்டு, உற்றதை உணரும் உடல் உயிர் வாழ்வுளி மற்றைய உடம்பே மண்ணுயிர் நீங்கிடில் தடிந்து எரி ஊட்டினும் தான் உணராது எனின் உடம்பிடை போனது ஒன்று உண்டு என உணர்நீ. அதாவது நீ சினம் இல்லாமல் நீ கொஞ்சம் கேளு. உயிரானது உடல்ல இருக்கும் போது துன்பத்தை உணரும். அது ஏதாவது காயம் பட்டாலும், யாராவது ஏதாவது காயப்படுத்தினாலும், தீப்புண்ணோ ஏதோ ஒன்று பண்ணாலும் அது அந்த துன்பத்தினை உணரும். அப்போ உயிரானது துன்பத்தினை எப்பொழுது உணரும் என்றால் உடலில் இருக்கும் பொழுது உணரும். அந்த உடலில் உயிர் தன்னை விட்டு போய்விருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தீப்பட்ட காயமோ அல்ல அந்த உடலை எரித்தாலும் அது எந்த விதமான உணர்வும் அதற்கு இருக்காது. இதிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். உடம்பிலிருந்து ஏதோ ஒன்று மற்றைய உடம்பே மண்ணுயிர் நீங்கிடில் தடிந்து எரி ஊட்டினும் தான் உணராது எனின். ஒரு எரி எடுத்து அதற்கு தீ எடுத்து வைத்தாலும் அந்த உடல் உயிர் போயிருச்சு அப்படின்னா அதனை உணர முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாயாக. அதிலிருந்து உடம்பிடை போனது ஒன்று உண்டு என நீ உணர்ந்து கொள்வாயாக என்று கூறுகிறான். மேலும் அவன் சொல்றான், போனோர் தமக்கு ஓர் புக்கில் உண்டு என்பது யானோ வல்லேன் யாவரும் உணர்குவர். உடம்பு ஈண்டு ஒழிய உயிர் பலகாவதம் கடந்து சேரல் கனவினும் காண்குவை அப்படிங்கிறான். அதாவது அப்படி உயிரானது உடலை விட்டு ஒரு இடத்திற்கு புகும் உண்டு என்பதனை இதன் மூலம் நாம் அறிந்துக்கலாம். இன்னும் ஒரு விஷயத்திலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, உடம்பு இந்த இடத்துல இருக்க நாம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் கனவு காண்போம். அப்போ உயிர் என்பது என்னவாகுன்னா பலகாவத தூரம் செல்லும், பல மைல்கள் என்ன செய்யும், கடந்து செல்லும். அப்போ கனவிடத்து உடல் ஒரு இடத்து இருக்க உயிரானது பல தூரம் சென்று போகக்கூடியதையும் நீ அறியலாம். ஆக உயிரானது உடம்பை விட்டு பிரியும் என்பதனை இதன் வழியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக பயனை நுகர்வதற் பொருட்டு உடல்ல புகக்கூடிய அந்த உயிரினை நீ என்ன செய்யக்கூடியலாம், அதன் பின்பு கனவு முடிந்ததும் அது திரும்ப தன்னுடைய உடம்புக்கே வந்துவிடும். ஆக பயன் முடிந்தவுடன் திரும்ப அந்த உடம்புக்கே அந்த உயிர் சேர்ந்து விடுகிறது கனவு முடிந்தவுடன். இதன் மூலம் உடம்பிலிருந்து உயிரானது வெகு தூரம் செல்லும் என்பதனை நீ அறிந்து கொள்ளலாம் என்று சாதுவன் விளக்கி கூறுகிறான் குருமகனுக்கு. அதனை இந்த வரிகளில் அவர் தெளிவுபட உணர்த்துகிறார். ஆங்கனம் போகி அவ்வுயிர் செய்வினை பூண்ட யாக்கையின் புகுவது தெளினி என்று அவன் உரைக்கிறான் இந்த சாதுவன் குருமகனுக்கு. எரிவிழி நாகனும் இதனை நல்லபடியாக புரிந்து கொண்டு நன்று அரி செட்டி நல்லடி வீழ்ந்து, அதாவது அந்த
சாதுவனினுடைய பாதங்களை வீழ்ந்து வணங்கி, பின் கள்ளும் ஊனும் கைவிடின் இவ்வுடம்பு உள்வுரை வாழ்வுயிர் ஓம்புதல் ஆற்றேன். அதாவது கல்லையும் புலால் உண்ணக்கூடிய அந்த செய்கையையும் நான் கைவிட்டு விட்டேன் என்றால் இந்த உடம்பினில் தங்கி இருக்கக்கூடிய அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி எனக்கு தெரியல. அப்போது அதை பாதுகாக்கிறதுக்கு நான் இந்த உடம்பு இந்த உயிர் வந்து உடம்புல இருக்கிற வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் நான் எப்படி என்னை பாதுகாத்து கொள்வது, அதற்கு உரிய அறங்களை எனக்கு சொல்லு. தான் தமக்கு ஒளி மரபின் சாவுறுகாரும் நான் சாவுகின்ற அந்த வரைக்கும், சாவுகின்ற வாழ்நாள் வரைக்கும் எமக்காம் நல்லறம் எடுத்து உரை என்றலும், எமக்கு நீ நல்ல அறங்களை எடுத்து சொல்வாயாக, என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு சாதுவன் உரைக்கின்ற அறவழி என்னவென்றால், நன்று சொன்னாய் நல்நெறி படர்குவை உன்தனக்கு ஒள்ளும் நெறி அறம் உரைக்கேன், உடைக்கலமாக்கல் உயிர் ஒய்ந்து ஈங்கு உரின் அடுதொழில் ஒழிந்து அவர் ஆறுயிர் ஓம்பி என்று அவருக்கு அறம் உரைக்கிறான். அதாவது நல்லது நீ சொன்ன, இனி நல்ல வழியிலேயே நீ செய்வ, பொருத்தமான அறத்தினே நான் உனக்கு என்ன செய்கிறேன், பகர்றேன், நீ அதை கேட்டுக்கோ. உடைந்த மக்கள், அதாவது உடைக்கலமாக்கல், உடைந்த அந்த மரக்கலத்திலிருந்து வந்த மக்கள் இருப்பார்கள்ல, அவர்கள் இந்த தீவுக்கு தப்பி வந்தால் உயிர் ஒய்ந்து ஈங்கு உரின் அடுதொழில் ஒழிந்து அவர்களை கொல்லும் தொழிலை நீ கைவிட வேண்டும். அவர் ஆறுயிர் ஓம்பி அவருடைய அரிய உயிரை நீ காப்பாற்ற வேண்டும். இதை தவிர முதுமையுற்று இறக்கும் விலங்குகளை தவிர நீ வேற எந்த உயிர்களையும் கொலை தொழில் செய்யக்கூடாது என்று தெளிவாக விளக்கி அவருக்கு அறிவுரை கூறுகிறான் சாதுவன். ஆக இதனை செவியேற்ற நாகத்தலைவன் அந்த குருமகன் சாதுவனினுடைய நல்ல அறங்களையும் அறச்செயல்களையும் பெரிதும் வியந்து அவனுடைய அடியினை வீழ்ந்து வணங்கி அவனுக்கு நிறைய பொன்னும் பொருளும் ஆடைகளும் வழங்கி அவனை சந்திரதத்தன் என்னும் வணிகனுடன் மரக்கலத்தில் ஏற்றி அவனுடைய தாயகத்திற்கு அனுப்பி வைத்து விடுகிறான். சந்திரதத்தன் வணிகனோடு வந்த அந்த சாதுவனும் ஆதிரையினுடன் சேர்ந்து நல்ல இல்லறம் நடத்தி நல்லறங்களை செய்து வாழ்ந்தான். இது ஆதிரை பிச்சையிட்ட காதையில் சாதுவனுக்கும் நாகர் தலைவனுக்கும் நடந்த உரையாடலாகும். நன்றி.